இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. ஜூலை 9 பிவாண்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 பிவாண்டி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பகுதியில் பூனேல மகாராஷ்டிராவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பிரேவான இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு பேர் அதெல்லாம் வெளியில் வரல. பட் சச் அ பிரேவரி ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு தருணங்களில் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த பெண். ஸோ அவங்களுக்கு சப்போஸ் நம்ம பேசுறது அவங்களுக்கு ரீச் ஆகுமான்னு தெரியல. பட் நம்ம பெண்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த விஷயம் பேசுகிறேன். எஸ், கிட்டத்தட்ட நடந்து ஒரு 3 மாதம் இருந்தாலும் இந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கு. 16 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு ஸ்கூலுக்கு ஆட்டோவில் போகும்போது வேற ஒரு நபர் கூட உட்காந்து வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் கிட்ட வரும்போது நிற்க சொல்லியும் நிற்காம வேற ஒரு ரூட் எடுத்திருக்காங்க, லைக் சினிமா பாணியில். ஸோ இமீடியட்டாக வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காம்பஸ். ஸோ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. காம்பஸை எடுத்து அந்த ஆட்டோ டிரைவரையும் அந்த ஒரு பர்சனையும் குத்திட்டு ஓடுற ஆட்டோலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே ரிவீல் பண்ணலை. ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங்காக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. அதாவது எஜுகேஷன் அப்படின்றது எனக்கு முக்கியம். அப்படி இந்த இஷ்யூ ஆச்சுன்னா அடுத்தது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இமீடியட்டாக அதை போயிட்டு போலீஸ்கிட்டே யார்கிட்டயே சொல்லியிருந்தாங்கன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் நடந்திருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த 2 விஷயத்துல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் பயத்தினால கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஈவினிங்காக போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஒரு நபரை கைது பண்ணலை. பட் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கைது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த இடத்துல கைது பண்ணுவாங்க பண்ணலை அப்படின்றதெல்லாம் செகண்டரிங்க. ஒரு மிருகம் நம்ம கிட்ட வருதுன்னா அந்த மிருகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் அந்த பொண்ணு நிறைய பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூலாந்தேவி, இந்த மாதிரி நிறைய உமன்ஸ் நம்மளுக்காக நிறைய சுவடுகளை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே இப்போ இருக்கிற நிறைய பிரச்சனைகள், பிரேவரி, உமன்ஸ் ஆர் பிரேவரி, அவங்களோட அந்த தனித்துவமான ஒரு ஒரு ரொம்ப தைரியமான விஷயத்தை எல்லாரும் முன்னெடுங்க அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட சேர்க்குறேன். ஸோ மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.